திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லையில் திடீரென கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கொடைக்கானலில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. மலை கிராமங்களில் பெய்த ஆலங்கட்டி மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 5 நாட்கள் முன்னதாக வாக்காளர் தகவல் சீட்டு வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட 12 மாற்று ஆவணங்களை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. மக்கள் நீதி மய்யம் 6 தொகுதிகளை எதிர்பார்க்கும் நிலையில் இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவுடன் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தேர்தலுக்கு குறைந்த நாட்களே இருப்பதால் வெகு விரைவில் களத்திற்கு செல்வோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தம்மிடம் கூறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னை பெரம்பூரில் கால் சென்டர் நடத்தி வரும் பெண்ணை அலுவலகத்திற்குள்ளேயே புகுந்து அவரது கணவர் சரமாரியாக தாக்கிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமணம் செய்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக கணவர் மீது புகார் அளித்த நிலையில் கொடூரமாக தாக்கி ஆசிட் ஊற்றி விடுவேன் என்று மிரட்டியுள்ளார். வடகிழக்கு பருவமழை போதுமான அளவு பெய்யாததால் மூலவைகை ஆறு வழக்கத்திற்கு முன்பாகவே வறண்டது. கோடை காலம் தொடங்கிய நிலையில் கிராமங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழலும் நிலவுகிறது. உலக புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பங்குனி மாத அமாவாசையையொட்டி சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. சேஷ சயன அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்பாளை கொட்டும் மழையிலும் திரளான பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். மேற்காசியாவின் தற்போதைய நிலை குறித்து குவைத் இளவரசர் ஷேக் ஷபா அல் காலேத்துடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் ஆலோசித்துள்ளார். மேலும் அவருக்கு தனது ரம்ஜான் வாழ்த்தையும் அவர் பகிர்ந்து கொண்டதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலின் போது மேற்காசியாவின் தற்போதைய சூழல் குறித்து இருவரும் தங்களது கவலைகளை பகிர்ந்து கொண்டதாகவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ச்சியான ராஜதந்திர ஈடுபாடு இன்றியமையாதது என்பதை இருவரும் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் குவைத்தில் உள்ள இந்திய சமூகத்தின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்விற்கான குவைத் அரசின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.
ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதால் வரும் நவம்பர் மாதம் வரை குழுவின் காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எம்பிக்களுக்கு பிரியாவிடை நிகழ்ச்சி நடைபெற்றது. எம்பிக்களின் பங்களிப்பை பாராட்டி பேசிய பிரதமர் மோடி, அரசியலில் முற்றுப்புள்ளி என்பதே கிடையாது என்று கூறினார். தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநில அரசுகள் ரயில்வே துறைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களவையில் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி எழுப்பிய கேள்விக்கு நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட விவகாரங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்று கூறினார். இஸ்ரோவின் செயற்கைக்கோள்கள் இந்தியாவில் பேரிடர் கண்காணிப்பை விரைவாக செய்ய பெரிதும் உதவுவதாக மக்களவையில் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேள்வி நேரத்தின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், இன்சாட் 3DR, இன்சாட் 3DS மற்றும் ஓஷியன் சாட் 3 போன்ற செயற்கைக்கோள்கள் புயலின் பாதை, தீவிரம் மற்றும் எங்கு கரையை கடக்கும் என்பதை கண்காணிப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் மத்திய உள்துறை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடிவதாகவும் கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் புதிதாக ஏவப்படும் செயற்கைக்கோள்கள் எல்லை பகுதிகள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பை கண்காணிக்க பெரிதும் உதவும் என்று தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. மோசமான வானிலை காரணமாக டெல்லி விமான நிலையத்திற்கு வர வேண்டிய 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. லெபனான் நாட்டின் நபாதியே பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிவில் பாதுகாப்பு மையம் பலத்த சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் 11 பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். மீட்பு பணியாளர்களையே இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவது மனிதாபிமானமற்ற செயல் என லெபனான் சுகாதாரத்துறை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தற்போது அங்கு இடிபாடுகளை அகற்றும் பணி தீவிரமாகவும் நடைபெற்று வருகிறது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கத்தாரின் முக்கிய எரிசக்தி மையமான ராஸ் லாஃபான் தொழில் நகரத்தின் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை கத்தார் எனர்ஜி நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் தொழில் நகரத்தில் உள்ள பல கட்டுமானங்கள் பெரும் சேதமடைந்துள்ளன. அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. ஆனால் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் நாட்டின் டெல் அவீவ் பகுதியை இலக்கு வைத்து ஈரான் ஏவிய ஏவுகணைகளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தி முறியடித்துள்ளன. டெல் அவீவ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அபாய சைரன்கள் ஒலித்ததை தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு விரைந்தனர். ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் பெரும்பாலானவை தடுத்து நிறுத்தப்பட்ட போதிலும் ரமத்கான் உள்ளிட்ட சில பகுதிகளில் விழுந்த ஏவுகணைகளால் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் பல கட்டிடங்கள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்தன. ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளின் இறப்பிற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற போராட்டத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் கொடிகளை எரித்து மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீவிர தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதிலடி தாக்குதல்கள் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஈரான் மக்கள் ஈரானின் புதிய தலைவர் முஜ்தபா காமேனிக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராகவும் நடத்திய போராட்டம் கவனத்தை ஈர்த்துள்ளது.